வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 5 to 7 minutes அதாவது 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான திணை சேமியா உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட், சூப்பரான ரெசிபி. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த திணை சேமியா உப்புமாவுக்கு நான் அனில் சேமியாவில் ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது 180 கிராம் அளவுக்குள்ளே ஒரு பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். இந்த 180 கிராமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா ஒரு 2 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரியும் போது இதில் பச்சை கடலைப்பருப்பு ஒரு 2 சின்ன ஸ்பூனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் பச்சை கடலைப்பருப்பு அதிகமாக சாப்பிட விரும்புவாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை கடலை பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வந்து ஆயிலில் வறுத்துடலாம். இதோட பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து பிச்சு போட்டுடலாம். இதோட ஒரு 3 வரமிளகாயை 2 உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. பச்சை கருவேப்பிலை ரொம்ப கருவிடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா இது வதக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். 180 கிராம் உள்ள திணை சேமியாவுக்கு நான் வந்து 1.5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 200 ml வாட்டர் இருக்கும். இல்லை அதுக்கு ஈக்குவலாகவே 180 ml வாட்டர் நம்ம ஆட் பண்ணால் கூட போதும். ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணால் போதும். இல்லை ஒரு 200 ml வாட்டர் நம்ம ஆட் பண்ணால் போதும். வாட்டர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இது லைட்டாக கொதிக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் எப்பயுமே ஆட் பண்ணுறதுனால கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடும்போது இப்போ இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த பாக்கெட்டை கட் பண்ணி சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாகவே சேமியா டைரெக்டாக நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறம் வாட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது. இந்த சேமியாவில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாரி இந்த கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், வாட்டரோட லெவல் பாருங்கள், ஒரு 40% தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாம் சேமி தான் இருந்துச்சு. பட் அந்த 40% இந்த வாட்டரை வந்து ஃபுல்லாகவே சேமியா ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண விட்றோம். ஸோ இந்தளவுக்கு அந்த சேமியாவில் எல்லாத்துலேயும் நம்ம படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், வாட்டர் ஃபுல்லாக இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேமியா ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே அந்தமாரி உங்களுக்கு ட்ரை ஆகிரும். இப்போ இதை நம்ம சைட்லலாம் எடுத்து விட்டு இதில் இந்த பாத்திரம் கவர் ஆகிற மாரி ஒரு பிளேட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். அது ஃபுல்லாக கவர் ஆகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் விற்றதுக்கப்புறம், கரெக்டாக 5 மினிட்ஸ் அதுக்கு மேலே விடாதீங்க, குழஞ்சிரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை அப்படியே கிளறி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக குக் ஆகிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக திணை சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதேமாரி சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா உதிரியாகவும் இருந்திருக்கு. அதுமாரி சூப்பராக வெந்திருந்தது பாருங்கள். ஸோ அப்போ சேமியா நல்லா குக் ஆகிருக்கு, உதிரியாகவும் இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். ஒரு ஹெல்த்தியான திணை அரிசி சேமியா உப்புமா ஈஸியாக நம்ம வீட்டில் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கேன். பேச்சுலருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஜஸ்ட் நம்ம கடையில் இந்த பாக்கெட்டை வாங்கி ஒரு 5 to 7 மினிட்ஸில் இமீடியட்டாக நம்ம குக் பண்ணிடலாம். வெங்காயம் போடலைனா கூட நீங்கள் வரமிளகா மட்டும் பிச்சு போட்டு கருவேப்பிலலாம் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கனாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.